வயநாடு சூரல் மலையில் தன்னுடைய வீட்டின் அருகே 60 சடலங்களை குவிந்திருந்ததால் பயம் காரணமாக அங்கு தங்க முடியாது என்று அஷ்ரப் என்பவர் தெரிவித்துள்ளார். யாருமே அங்கு வசிக்கவே முடியாது என்றும் தற்போது உறவினர் வீட்டில் தங்குவதாகவும் கூறியுள்ளார். சடலங்களை பார்த்து அச்சமடைந்திருந்தாலும் சூரல் மலைக்கு மேல் உள்ள முண்டகை கிராமத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக அஷ்ரப் புறப்பட்டு சென்றார். இப்போ மறுபடியும் இங்கே வசிக்க இருக்க முடியுமா? இங்கே மக்கள் வந்து പറ്റൂല നമ്മളാ ഭാഗത്തൊക്കെ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരുപാട് ഭയങ്കര ഭീകര അന്തരീക്ഷമുള്ള ഭാഗമാണ്. അവിടുന്ന് ഒരു 10-60 ബോഡി കിട്ടിയിട്ടുണ്ട് നമ്മളെ വീടിൻ്റെ കീഴാണ്. ഭയങ്കര ഒരു പ്രയാസം പ്രശ്നമാണ്. இப்போ நீங்கள் இங்கே மறுபடியும் இங்கே இருப்பீங்களா இல்லை இங்கேருந்து போயிடுவீங்களா? പോയിനെ മറ്റ് റിലേഷൻസിൻ്റെ വീട്ടിൽ പോയിട്ട്. இப்போ இந்த വീട് മുകളിലുണ്ട്, അവിടെ ഉണ്ട്. இது என்ன பண்ணுவீங்க? இந்த வீடு என்ன பண்ணுவீங்க இனிமேல்? എങ്ങനെ இப்போ இந்த வீடு ஸ்தலத்தை என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் வர மாட்டீங்களா? വരാൻ പ്രയാസമാണ്. ഭയങ്കര പേടിയാണ് താമസിക്കാൻ. ഭയർക്ക്. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 300க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான காப்பீட்டுத் தொகைக்கான உரிமை கோரல்களை விரைந்து வழங்கும்படி பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் பாலிசிதாரர்களுக்கு விண்ணப்பங்களை துரிதமாக பரிசீலித்து காப்பீட்டுத் தொகையை உடனடியாக விடுவிக்குமாறும் LICயை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.